أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு தலாக். தலாக்னா டிவோர்ஸ் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும், விவாகரத்து. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். பரவலாக இதை பற்றின புரிதல் ஒவ்வொரு இடங்களிலும் ஒரு மாதிரி இருக்குது. பட் இஸ்லாம் இதை பற்றி என்ன சொல்லுது, அல்லாஹ் இதற்கான தீர்ப்பாக என்ன வச்சுருக்கான் அப்படிங்கிற புரிதல் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் ஏற்படணும். விவாகரத்து அப்படின்னாலே ஏதோ ஒரு கொடுமையான தீய வார்த்தையாக நினைக்கிறோம். அது பெரும்பாலான விவாகரத்தான பெண்கள் இந்த சமுதாயம் எப்படி பார்க்குது அப்படின்னா, ரொம்ப பாவம் பண்ணவங்களாகவும், அவங்களுக்கு ஏதோ தப்பு இருக்குது, அதனால தான் அவங்க லைஃப் இப்படி ஆயிடுச்சு அப்படிலாம் பார்க்கப்படுது. உண்மையாக விவாகரத்து அப்படிங்கிறது பாவம் பண்ணவங்களுக்கான ஒரு தண்டனையாகவோ, இல்லை தவறாக இருப்பவர்களுக்கான தண்டனை அவர்களோட வாழ்க்கை முறையாகவோ இருந்திருந்தால் அது ஒரு மிகப்பெரிய கொடுமையான சொல். அதை சொல்லவே கூடாது, சீச்சி அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு ஒன்று இருந்திருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புனிதமிக்க வேதமாகிய குர்ஆனில் அதற்கான ஒரு அத்தியாயத்தை இறக்கியிருக்க மாட்டான். குர்ஆனுடைய 65வது அத்தியாயம் தலாக்கை பற்றி தான் பேசுகிறது. இந்த அத்தியாயத்தை தமிழாக்கத்தை, எஸ்பெஷலி டிரான்ஸ்லேஷன், அவர்களுடைய தாய்மொழியோட டிரான்ஸ்லேஷனை எல்லா ஜமாத்தை சார்ந்த தலாக்குக்காக தீர்ப்பளிக்கக்கூடிய இந்த பூமியில் தலாக்கை பற்றி அவர்கள்ட்ட ஒரு பஞ்சாயத்துன்னு வரும்பொழுது இதற்கு தீர்ப்பளிக்கக்கூடிய அனைத்து ஜமாத்து தலைவர்களும் அந்த அத்தியாயத்தை தமிழில் அவர்களுக்கு புரிந்த மொழியில் அல்லாஹ் என்ன கூறுகிறான் என்பதை தெளிவாக அலசி ஆராய்ந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக பேசுகிறான் அல்லாஹ். அதில் விளக்கமோ தஃப்சீரு அதெல்லாம் தேவையே இல்லை. அதை எடுத்து வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழியாக்கத்தை எடுத்து பார்க்கும்பொழுது ரொம்ப ஸ்ட்ரைட்டாக, ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் எந்த இடத்துலையுமே அல்லாஹ் தன்னை சொல்லும் பொழுது அல்லாஹ் உண்மையை கூற வெட்கப்பட மாட்டான். உண்மையை கூற அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். உண்மையை சொல்கிறதுக்கு வெட்கப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. நம்ம உண்மை என்பது ஒரே மாதிரி இருக்கும், பொய் தான் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தவங்கள்ட்ட சொன்னால் அதையே ஞாபகம் வச்சு இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லணும். உண்மை அப்படி கிடையாது, எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பேசிட்டு போயிடலாம். அப்போது அல்லாஹ் தலாக்கை பற்றி, விவாகரத்தை பற்றி ரொம்ப ஸ்ட்ரைட்டாக பேசுகிறான். அதனால் ஒவ்வொரு ஜமாத்து தலைவர்களும் குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், எப்படி அதை அணுக சொல்லியிருக்காங்கிறத விவரமாக படிச்சுட்டு உங்கள் கிட்டக்க விவாகரத்தை தேடி வரும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அழகிய முறையில் இறை அச்சத்துடன் நீங்கள் தீர்ப்பு வழங்கணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா பரவலான இடங்களில் நிறைய கவுன்சிலிங் நம்ம பெண்களுக்கு கொடுக்குறோம். அதில் நிறைய கேசஸ் விவாகரத்தான பெண்கள், விவாகரத்துக்காக முயற்சி எடுத்து கொண்டிருக்கும் பெண்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்குறான். அவர்களுக்கு நம்ம குர்ஆன் மூலமாக தான் பதில் சொல்கிறோம். இந்த விவாகரத்துங்கிறது தவறான ஒரு சிந்தனையாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதை மார்க்கத்தில் குர்ஆனில் ஒரு ஆயத்தாக ஒரு அத்தியாயமாக இறக்கியிருக்க மாட்டான், அதை பற்றி பேசியிருக்க மாட்டான். அப்போ விவாகரத்து என்பது இஸ்லாமில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. திருமணம் என்பது இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒப்பந்தம், ஒரு அக்ரிமெண்ட். அதை வேணும்னா உடன்பட்டு அதை வாழலாம், இல்லைன்னா முறிச்சிக்கலாம். ஏன் முறிக்கணும், ஏன் இந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணும் அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் பிட்வீன் டூ பீப்புள், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே உள்ள ஒரு பார்ட்னர்ஷிப் தான் இந்த திருமண வாழ்க்கை என்பது. இதில் யாரோ ஒருவருக்கு சந்தோஷமே இல்லை அந்த வாழ்க்கையில் அப்படின்னா நிச்சயமாக இஸ்லாம் அப்படி வாழ சொல்லலை. மனைவியரையும் கணவனையும் ஒருவருக்கு ஒருவரையாக ஆடையாக இருந்து கொள்ளுங்கள். மனைவியர்கள் உங்கள் விளைநிலங்கள், நீங்கள் விரும்பியவாறு செல்லுங்கள், உங்களுக்கு விதித்ததை தேடுங்கள்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இதை விட ரொம்ப அழகாக ஒரு கணவன் மனைவி உறவை சொல்ல முடியுமானா நிச்சயமாக முடியாது. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஆடையாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னா ஆடையோட பர்பஸ் என்ன? நம் மானத்தை மறைப்பது, சமுதாயத்தில் நம்மளோட கண்ணியத்தை காண்பித்து கொடுப்பது, குளிரோ வெயிலோ என்னை பாதுகாப்பது. இதுதான் ஒரு ஆடையோட பங்களிப்பு. அப்போ இந்த கணவனும் மனைவி ஒருவருக்கு ஒருவர் ஆடையாக இருங்கன்னா ஒரு மனைவி தன் கணவனுக்கு பாதுகாப்பானவளாகவும் கண்ணியத்தை கொடுப்பவளாகவும் அவனை அழகுபடுத்தி காண்பிப்பதாகவும் இருக்கணும்.
அதே தான் ஒரு கணவனுக்கும். அந்த கணவன் மனைவிக்கு ஆடையாக இருக்கணும்னா அந்த மனைவியை கண்ணியப்படுத்தக்கூடியவனாகவும் அவளை இந்த சமுதாயத்தில் அழகாக நடத்துபவனாகவும் அவளுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கணும். இதுதான் அதோட கான்செப்ட். உங்கள் மனைவியர் உங்கள் விளைநிலங்கள். மனைவி வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டி. விளைநிலம்னு என்ன? அசட், ப்ராப்பர்ட்டி. விளைநிலத்தை நம்ம எதில் சொல்லுவோம்? அசையும் சொத்துக்கள், அசையாத சொத்துக்களில் விளைநிலங்களை அசையாத சொத்துக்களில் கொண்டு வருவாங்க. அப்போ அது ஒரு அசட், ப்ராப்பர்ட்டி. உங்கள் மனைவியர்கள் உங்களுடைய விளைநிலங்கள். நீங்கள் விரும்பியவாறு செல்லுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு விதத்தை தேடுங்கள். ஸோ நீங்கள் ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. ஸோ அதை அழகிய முறையில் ஓன் பண்ணணும். ஒரு விளைநிலம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த விளைநிலத்தை எப்படி நீங்கள் பராமரிப்பீங்க, எப்படி நீங்கள் பாதுகாப்பீங்க? அப்படியே ஜஸ்ட் லைக் தட் போட்டுட்டா அது புறம்போக்கு நிலமாக போயிடும். அப்புறம் அதை நம்ம ரொம்ப அழகாக செக்யூர் பண்ணணும். அதுதான் அல்லாஹ் அறிவுறுத்துகிறான். அதை நீங்கள் விரும்பியவாறு இருக்கலாம், அதை எப்படி வேணால் நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் அதை அழகிய முறையில் உங்களுக்கு ஒரு விளைநிலம் கொடுக்கப்பட்டிருந்தால் அது எப்படி நம்ம பராமரிப்போமோ அதுபோல் உங்கள் மனைவிகளை நீங்கள் பராமரிக்க வேண்டும். உங்களுக்கு விருப்பப்பட்டபடி அவங்க கூட வாழணும். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததை பரக்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறோம். சுபஹான் அல்லாஹ். திருமண உறவை இவ்வளோ அழகாக விவரித்து கூறுற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் விவாகரத்தை பற்றி ரொம்ப தெளிவாக பேசுகிறான். விவாகரத்தோட சட்டம், முத்தலாக் சட்டமாகட்டும், குலா ஆகட்டும், இது எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். அந்த டாப்பிக்குள்ளே நான் ரொம்ப டீட்டெயிலாக பேசலை. ஆனால் எனக்கு இங்கே நான் புரிய வைக்க விரும்புகிற விஷயம் ஒன்று தான். கணவன் மனைவி இருவரும் மனம் ஒத்து சந்தோஷமாக வாழணும். ஹாப்பியஸ்ட் லைஃபாக அது இருக்கணும். அப்படின்னா 2 பேருக்குள்ள ஒரு இன்டிமசி, புரிதல், எந்த உறவுக்குமே இல்லாத ஒரு மிகப்பெரிய ரொம்ப தி பெஸ்ட் விஷயம் மேரேஜ் லைஃப்பில் மட்டும்தான் இருக்குது. ஒரு கணவன் மனைவி உறவுக்கு மட்டும்தான் இருக்குது. ஏனென்றால் ஒரு தாய், தந்தை, குழந்தை இவர்களுக்கான உறவு என்பது இரத்த பந்தமாக கருவறையில் சுமந்ததுனால ஏதோ ஒரு ரீசனில் இவங்க 3 பேரும் இணைக்கப்பட்டவங்க. ஒரு மகனுக்காக மகளுக்காக ஒரு தாயோ தந்தையோ கண் சிந்துறாங்க அப்படின்னா பிளட் ரிலேட்டட், தே ஆர் பாண்டட். ஆனால் கணவன் மனைவி உறவு என்பது எங்கேயோ பிறந்து வளர்ந்து பழக்க வழக்கம் எல்லாமே, உணவு முறை, ஆடை எல்லாமே வேற. நான் திருமணம் முடித்த ஆணுக்கும் எனக்கும் எந்த விதமான ஒற்றுமையும் இல்லை. அவர் ஆண், நான் பெண். ஆனாலும் அவருக்காக நான் விட்டு கொடுப்பது, எனக்காக அவர் விட்டு கொடுப்பது என்பது கணவன் மனைவி உறவில் மட்டும்தான் இருக்குது. எங்கேயோ பிறந்து வளர்ந்த ஒரு பெண் தன் கணவனுக்காக அவனுக்கு பிடித்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்வதும், எங்கேயோ பிறந்து வளர்ந்த ஒரு ஆண் தன் மனைவிக்காக உழைத்து அவளோட தேவைகளை பூர்த்தி செய்வது என்பது சுபஹான் அல்லாஹ், மாஷா அல்லாஹ், ஒரு உன்னதமான ஒரு உறவு. இந்த உன்னதமான உறவு இருக்கணும் அப்படின்னா அவர்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல், பரஸ்பரம் அன்பு இருந்தால் மட்டும்தான் இந்த உறவு ரொம்ப அழகாக மேம்படும். இது இல்லைன்னா அந்த உறவு ரொம்ப அழகாக மேம்படாது. அப்போது கணவன் மனைவிக்குள்ள புரிதல் இருந்தால் மட்டும்தான் நிச்சயமாக சந்தோஷங்கிறது இருக்கும். சந்தோஷம் இருந்தால் மட்டும்தான் அந்த திருமண வாழ்க்கை முழுமையடையும். இதில் யாரோ ஒருத்தவங்க சஃபரராகவும் விக்டிமாகவும் இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஒன்று கணவனோ இல்லை மனைவியோ சந்தோஷம் இழந்தவர்களாக அந்த வாழ்க்கையை நடத்துகிறாங்க. என் கணவர் சந்தோஷமாக இருக்கார் ஆனால் நான் சந்தோஷமாக இல்லை, என் மனைவி சந்தோஷமாக இருக்கா ஆனால் நான் காயப்பட்டு போயிருக்கேன் அப்படின்னா அந்த உறவை உலகத்துக்காக, ஊருக்காக இஸ்லாம் கொண்டு போக சொல்லலை. அப்படி ஒரு வாழ்க்கையில் நம்ம இருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹ் கேள்வி கேட்பான். திருமண பந்தம் என்பது அக்ரிமெண்ட் பிட்வீன் 2 பார்ட்னர்ஸ். அப்போ அதில் ஒரு பார்ட்னருக்கு லாஸ் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, ஒரு பார்ட்னர் மட்டும் ப்ராஃபிட் எடுத்து போயிட்டே இருக்கார் அப்படின்னா அது எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக இருக்க முடியும்? நிச்சயமாக இருக்காது. அதே தான், யாரோ ஒருவர் கணவனோ மனைவியோ சந்தோஷம் இல்லாமல் இருக்காங்க ஆனால் ஒருத்தவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா அது பரிபூர்ணமான திருமண உறவு இல்லை. அப்போ அப்படிப்பட்ட திருமண உறவை உலகத்துக்காக, ஊருக்காக கண்டினியூ பண்ண சொல்லி இஸ்லாம் எங்கேயுமே சொல்லலை. அதற்கான தீர்வாக தான் தலாக்கையும் குலாவையும் அல்லாஹ் அனுமதிச்சிருக்கான். இது அல்லாஹ் அனுமதித்த ஒன்று. இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி விரிவாக அடுத்த உரையில் நாம் காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.